எந்த காலகட்டத்தில் படங்களுக்கு பின்னணி குரல் கொடுக்க ஆரம்பிச்சு? அதுவும் அகல் விளக்கு தான் சார். அகல் விளக்கு முடிச்சுட்டு மெட்ராஸ் சினி லேப்னு ஒன்று இந்த ராயப்பேட்டாவில் இருக்குங்க சார். அங்கே தான் அகல் விளக்கு டப்பிங் போட்டாங்க. அப்போ அங்கே டப்பிங் போட்டு என்னுடைய கேரக்டருக்கு நாங்கள் போய் பேச ஆரம்பித்தேன். அப்போ விஜிமாவுக்கு வந்து யூஎம் கண்ணன் நியூஸ் லீடர் தூர்தர்ஷனில் அவர் தான் வந்து டப்பிங் பேசினார். ஏன்னா விஜிமா ஃபஸ்ட் படம்லாம் அவங்க டப்பிங் பேசலாம். அப்போ நான் என்னுடைய கேரக்டர் டப்பிங் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது அந்த இன்ஜினியர் கோபாலகிருஷ்ணன் சார் அவர் வந்து அம்மா வந்து நீ டப்பிங் பேசுவியாம்மா அப்படின்னு கேட்டார். டப்பிங் பேசுவியான்னு எனக்கு புரியல சார் அப்படின்னேன். இல்லைம்மா இப்போ நீ வந்து உன்னுடைய கேரக்டருக்கு நீ பேசுனல அதே தான் மற்ற கேரக்டர்ஸ்க்கு ஏதாவது பேசணும், அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும் அப்படின்னாரு. அப்படியா சார், நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் சார், பட் பேசுனது இல்லை, எனக்கு நடித்ததுக்கு தான் நான் பேசியிருக்கேன்னு நான் சொல்லி அனுப்புகிறேம்மா அப்படின்னாரு. சரின்னு அப்புறம் இந்த குழந்தை பிறந்த நேரம் வாய்ப்புகளும் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. அப்போ எனக்கு கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லி அனுப்பிச்சார். அப்புறம் நான் டப்பிங்கு போய் ஃபஸ்ட்டு டே வந்து வாசு ஸ்டுடியோவில் டப்பிங்கு இரும்பு சக்கரமும் ஏதோ ஒரு படம் சார். அது வந்து அந்த ஹீரோயினிக்கு வந்து டப்பிங்கு பேச சொன்னாங்க. அப்போ கேவி கோவிந்தன் அவர் தான் ஆசிரியர். அப்போ வந்து அது அப்போ ஒரு 10 பேர் தான் சார் ஆசிரியர். டப்பிங் படம் வந்து இது கன்னடா டு தமிழ் டப்பிங் படம் சார். எனக்கு வந்து பேச சொன்னாங்க. பேச சொன்னோன்னே ஹெட்ஃபோன்லாம் மாட்டிக்கிட்டு அந்த போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ டிகே சந்திரன் அவர் இருந்தார், அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அப்போ அவர் வந்து பார்த்துட்டு போய் பேசுமா அப்படின்னாரு. அப்புறம் போய் பேசிகிட்டு இருந்தேன். பேசினோடனே உன் வாய்ஸில் பேசுமா அப்படின்றாரு சந்திரன் உள்ளே உட்காந்துட்டு. உள்ளே இன்ஜினியர் ரூமில் இருந்துட்டு ஒரு ஆசிரியர் கோவிந்தன் சார் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுமா, அவர் கொஞ்சம் தின் வாய்ஸ் தான், கொஞ்சம் நல்லா பேசுமா அப்படின்னாரு. நம்ம நல்லா தானே பேசுகிறோம், ஏன் இவங்க 10 வாட்டி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து சரிம்மா வந்துடுங்க, வெளியில் வந்துடுங்க அப்படின்னாரு. வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த உடனே அப்புறம் வந்து நான் சொல்லி அனுப்புகிறேம்மா அப்படின்ட்டார் ரைட்டரு. அப்புறம் வந்து சந்திரண்ணா வந்து திட்டினவர், என்ன பிள்ளை நீ உன் வாய்ஸில் பேசணும், உன் வாய்ஸில் பேச மாட்டியானே. அண்ணே நான் என் வாய்ஸில் தானே என்ன பேசுனேன், உன் வாய்ஸில் நீ பேசுனேன், ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அதை போய் காப்பி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ அப்படி பேசக்கூடாது, அந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இல்லைன்னு தானே உன் வாய்ஸில் பேச சொல்லி உனக்கு டப்பிங் சொன்னாங்க. இல்லைண்ணே ஹெட்ஃபோனில் அந்த வாய்ஸ் தானே வந்தது, அதனால தானே நான் பேசுவேன். அப்படி இல்லைடாம்மா, உன் வாய்ஸில் உன்னோட குரலை நீ கொடுக்கணும் அப்படின்னாரு. ஐயோ எனக்கு தெரியலண்ணே, ஆனால் நீங்கள் சொன்னீங்க உன் வாய்ஸில் பேசுனேன், தெரியலண்ணே. எந்த படம் வந்து ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் கேவி கோவிந்தன் சார்கிட்ட ரிஜெக்ட் ஆனேனோ அந்த கதாசிரியர் படமே 500 படம் நான் பேசினேன் சார். 500, ஆமாம் சார், 500 படங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ். விஜய் சாந்தி, மாலாஸ்ரீ, ஜெயசுதா, ராதிகா, சுஜாதா, அப்போ யார் ஜெயபிரதா மேம், யார் இருந்தாங்களோ எல்லாமே. தெலுங்கு டு தமிழ் படங்கள் நிறைய வந்தது, சுஹாசினி மேம். மலையாளம் டு தமிழும் நிறைய வந்தது. ஸோ டப்பிங் பிக்சர்ஸ்களுக்கு வந்து நான் அப்படியே அந்தளவுக்கு பிஸியாக வாழ்ந்துட்டு இருந்தேன் சார். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை பார்க்குறதுக்கு வருது போகிறது அப்படிலாம் இருந்தது. அவ்வளோ ஒரு பிஸி சார், அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் வந்து பேசாத டப்பிங் ஆசிரியர்களை எப்படி ஸ்டேஜில் வந்து நடிக்காத ஒரு சபாக்களை இல்லை, ஸ்டேஜ் இல்லைன்னும் போது ஆசிரியர்களே இல்லை மாதிரி ஃபஸ்ட்டு என்னுடைய குரு வந்து கேவி கோவிந்தன் சார், அப்புறம் தேவநாராயணன் மாமா, அப்புறம் வந்து திருவேங்கடம் அப்பா, அதுக்கப்புறம் மருதபரணி, பிரகாஷ் அண்ணன், அப்புறம் மணிசங்கர், ராஜேந்திரன் சார், அப்புறம் புரட்சிதாசன் சார், வைரமுத்து சார், அப்புறம் நிறைய இந்த மாதிரி குருவிக்கரம்பை சண்முகம் சார், அவங்க நிறைய, அதாவது எந்தெந்த ஆசிரியர்கள் இருந்தாங்களோ, மதுரை பத்மநாபன், எல்லா ஆசிரியர்கள்கிட்டையும் வந்து எல்லா படங்களுக்கும் டப்பிங்னா உடனே ஸ்ரீலேகா ஹீரோயின்னா அது இப்படி வந்து டப்பிங்க்கு இந்த மூலியமாக கோபாலகிருஷ்ணன் சார் வந்து ஏற்பாடு பண்ணி கேவி கோவிந்தன் சாருடைய கையால் வந்து மோதிர குட்டுப்பட்டு அப்போது வந்து இந்த டப்பிங்கில் கொஞ்சம் நல்லா பயங்கர பிஸியாக இருந்தேன் சார். நீங்கள் டப்பிங் பேசுனது எது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பேச? விஜய் சாந்திக்கு பேசுறது தான் சார் ரொம்ப ஸ்ட்ரெயின் சார். ஏன்னா அவங்க எல்லா படம் விஜய் சாந்திக்கும் மாலாஸ்ரீக்கும் கன்னடா ஆர்டிஸ்ட் அவங்க மாலாஸ்ரீ, இங்கே விஜய் சாந்தி மேம் பண்ணுற மாதிரி தான் அங்கே மாலாஸ்ரீ மேம் பண்ணுவாங்க. ஸோ ஃபைட்டிங் தான். நான் என் பையன் வயிற்றில் 8 மாதம் சார், அது வரைக்கும் நான் விஜய் சாந்திக்கு பேசினேன், கத்துறது போகிறது குத்துறது எல்லாமே அந்த டைலாக்கு. பட் விஜய் சாந்திக்கு பேசுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் சார். இப்படி எடிட்டர் மோகன் சாரும் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார், டப்பிங் படங்கள் நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். இதில் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து அடுத்த அவதாரம் எடுத்தது டப்பிங் ரைட்டரா. அது வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு புள்ளியார் சொல்லி போட்டவர் நம்ம எடிட்டர் மோகன் சார், ஜெயம் ரவியோட அப்பா.
அவர் படங்களை நிறைய வந்து பேசிகிட்டே இருக்கும்போது தாஸ் சார் கிட்ட, அப்போது ஆரூர் தாஸ் சார் கிட்ட நிறைய படங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ அவர்கிட்ட ராமசாமி சார் ஒருத்தர் இருந்தார், கொஞ்சம் ஏஜ்டு மேன். அவர் தாஸ் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிப்புக்கு ஒரு 5 டைலாக் சொல்லுவார் சார். 5மே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் சார். எதையுமே வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. அவ்வளோ சிங்கில் இருக்கும், அவ்வளோ சிங்கில் இருக்கும், அற்புதமான வசனங்களாக இருக்கும். அப்போ வந்து அவர் பேசுவார். நான் அவர் படம் எல்லாமே ஹீரோயினுக்கு நான் பேசியிருக்கேன். அப்போ பேசும்போது ராமசாமி சார்கிட்ட கேட்பார், என்ன ராமசாமி இந்த லிப்புக்கு இந்த டைலாக்கு கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னாரு. ஆமாம் ஆமாண்ணே 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 கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்னுவார். அப்புறம் அவரே மறுபடியும் வந்துட்டு, இல்லையே இது கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இல்லை ராமசாமி. ஆமாம் ஆமாண்ணே 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 அப்படின்வார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சார் இல்லை சார் ஃபஸ்ட்டு டைலாக் நீங்கள் சொன்னீங்களே அந்த டைலாக் வந்து அடுத்த டைலாக் கொஞ்சம் தள்ளி பேசிட்டாவே கரெக்டாக வரும் சார், இது நல்லாயிருக்கும் சார். நான் அவர்கிட்ட அதனுடைய சஜஷன் சொன்னேன். இதையெல்லாம் வந்து மோகன் சார் கவனிச்சிட்டே இருந்தார் போல இருக்கு, எனக்கு அது தெரியல. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, நம்ம சுரேஷ் மஹால் டப்பிங் தியேட்டர் அப்போ தான் வந்து, ஏன் சார் நீங்கள் வந்து ஏன் ஸ்ரீலேகாவே நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க மோகன் அப்படின்னாரு. அப்போ சொன்னதுக்கு, இல்லை சார் அவங்க மேக்ஸிமம் உங்கள் படத்துக்கு ஹீரோயினுக்கு பேசுகிறாங்க, அப்படி பேசுகிற பட்சத்தில் அவங்க வந்து பேசும்போது அவங்களே வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அப்படின்னு. இல்லை நான் நினச்சேன் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அவங்க வரணுமே அப்படின்னு கேட்டார். அப்போது வந்து மோகன் சார் என்கிட்ட கேட்டார், என்னம்மா பண்ணுறீங்களா உதவி ஆசிரியரா அப்படின்னாரு. நான் சார் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார், படங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் கூட நான் வந்து ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கு ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கெல்லாம் கூட நான் போயிடுவேன் சார். அப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் ரூம் போட்டு நான் டைலாக் எழுதுகிறேன், ஹோட்டலுக்கெல்லாம் வர சொன்னால் போக மாட்டேன் சார், வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது எனக்கு முடியாது. அப்போ லேண்ட்லைன் இருக்குது சார், நான் எதுவாக இருந்தாலும் அங்கே காண்டாக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு. அது போதும்மா அது போதும்னாரு. அப்புறம் சொன்னேன், சார் ராமசாமி சார் இருப்பார்ல அப்படின்னு. ஏன்னா நம்மளால் அவருடைய பழப்பு போகக்கூடாதுல்ல சார். இல்லை அவர் இருப்பார், அவருக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. அப்புறம் அவர்கிட்ட ராமசாமி சார் ஒன்று ஐயோ இல்லை மேடம் நீங்கள் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னாரு. அப்படி வந்து மோகன் சார் மூலியமாக வந்து உதவி ஆசிரியராக வந்து அவதாரம் எடுத்தேன். அது வந்து படங்கள்லாம் போவேன். அப்போ பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 20-30 பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்க ஃபோன் பண்ணுவாங்க, மேடம் சார்கிட்ட சொல்லி எனக்கு வாய்ப்புகள் சொல்லுங்கள் மேடம், எனக்கு சொல்லுங்கள் மேடம்னு. நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அந்த படத்தில் சின்ன ஒரு குரூப் ஆர்டிஸ்ட்டுங்கள்லேருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர்லேருந்து நான் நோட் பண்ணி வச்சுட்டு சார்கிட்ட சொல்லுவேன், சார் இந்த வாய்ஸ் இங்கே வருது சார், இந்த வாய்ஸ் ஒரு கேரக்டர் இப்படி வருது சார், இந்த கேரக்டர் வருது சார். ஏன்னா ஹீரோயினிக்கு நான் தான்றது தெரிஞ்சிடும். ஹீரோவுக்கு வந்து ராமூர்த்தி அண்ணன் பேசுவார். அப்போல்லாம் நிறைய படங்களுக்கு ராமூர்த்தி அண்ணன் பேசிகிட்டு இருந்தார், அவர் பேசுவார். அப்புறம் வேறு யாருன்னா ஆர்டிஸ்ட்டுங்க பேசுவாங்க. அந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் எல்லாம் சார் பண்ணுவார். இதுக்கு தீனரட்சகன் அப்பா போட்டுக்கோங்க, இதுக்கு வந்து திலகம் நாராயண் சாமி போட்டுக்கோங்க, ராம்நாதன் மாமா ஆச்சிமாவோட இது அவங்கள போட்டுருக்காங்க, அப்படியெல்லாம் சொல்லுவார். எல்லாம் அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் போய் டப்பிங் தேட்டர்லாம் பிடிச்ச உடனே கரெக்டாக ஓகேம்மா ஃபுல்லாக. ஆனால் நீ வந்து பெரிய உன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணணுமா, ஒரு குரூப்பில் இத்தனை வாய்ஸ் வருதுன்னு நீ நோட் பண்ணி சொல்கிறப்பார். இத்தனைக்கு ஒரு தடவை தான் நீ படம் பார்த்தேன், அது உண்மையிலே பெரிய விஷயம், நான் மோகனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லுவாங்க. அப்போ அந்த படங்கள் நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் வந்து டைட்டிலில் வசனம் ஆரூர் தாஸ் வந்த உதவி ராமசாமி ஸ்ரீலேகான்னு வரும். ஸோ அந்த ஒரு அவதாரம் எடுத்தேன். அதில் வந்து நாசர் சாருக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு. நான் தூர்தர்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, தூர்தர்ஷன் நடிச்சிட்டு இருக்கும்போது ராமநாதன் ஒருத்தர் இருந்தாருங்க. அவங்க நாடகம் ஒன்று நானும் நாசர் சாரும் நடித்தோம். அப்போ நாசர் சார் வந்து செங்கல்பட்டில் இருந்தார். அப்போ அவர் நாசர் சார் ஃபெமிலியர்லாம் கிடையாது. அப்போ வந்து நடிச்சிட்டு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் சாருக்கு உதவி ஆசிரியராக நான் வந்து பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு அனிமல் பிக்சர்ஸ், அது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து 2 மங்கி தான். வில்லன் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு, அதுக்கப்புறம் ஒரு யானை. ஸோ அந்த ஃபீமேலுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நானே சஜஸ்ட் பண்ணிட்டேன், சுஜாதான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், அவங்க நல்லா கரெக்டாக இருந்தாங்க. ஹீரோவுக்கு வந்து இந்த நம்ம சந்திரபாபு மாதிரியே நடிப்பார் ஒருத்தர், பாபுன்னுவாங்க, அவருடைய பையன் பாஸ்கர்னு அவரை போட வச்சேன். அவனு இந்த பாம்புக்கு மட்டும் நிறைய பேர் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம், செட்டே ஆகலை. அப்புறம் என்ன பண்ணோன்னா, அப்புறம் எனக்கு சட்டுன்னு நாசர் சார் ஞாபகம் வந்தது. சார் இந்த மாதிரி என் கூட தூர்தர்ஷனில் ஒருத்தர் நடித்தார், ஆனால் அவர் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது, நான் என்னென்னா நாங்கள் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு வேணால் நான் வாங்க வந்து வாய்ஸ் டெஸ்ட்க்கு வர சொல்லுமா, பிரசாத் 70mm அந்த டப்பிங். சரி வர சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் பார்த்து
ராமநாதன் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி நாசர் சாருடைய நம்பர் வேணும் இல்லையா, அவங்க வீட்டிலலாம் ஃபோனெல்லாம் இல்லையேம்மா, நான் எப்படியாவது காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படியோ அந்த பக்கத்து கடையிலையோ ஏதோ சம்திங் பண்ணி அப்புறம் வந்து நாசர் சார் வந்து எனக்கு பேசினாங்க. அம்மா இந்த ஸ்ரீலேகா நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னு. சார் நீங்கள் 70mm பிரசாத்க்கு கொஞ்சம் வந்துடுங்க சார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது இந்த மாதிரினா நான் வரேங்க அப்படின்ட்டாரு. வந்துட்டாங்க சார். வந்துட்டு அதுக்கப்புறம் பேசினார். ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸே வந்து ஓகே ஆயிடுச்சு. அந்த எங்களையும் வாழ விடுங்கள பாம்புக்கு நாசர் சார் தான் வந்து பேசினார். அப்புறம் அந்த ஞாபகம் இப்போவும் வந்து எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு மரியாதை, அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப வெரி லாங் இயர் அப்புறம் இப்போ நானும் அவரும் சேர்ந்து ஒரு வெப் ஃபிலிம் நடித்தோம். நம்ம 23ஆம் புலிகேசி அந்த டைரக்டர் ஒரு வெப் ஃபிலிம் எடுத்தார். அதில் சிம்புதேவன் சார், அதில் நானும் அவரும் நாசர் சாரும் தான் ஜோடி. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவர் அவ்வளோலாம் பாப்புலர்லாம் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நான் பார்த்து, ஆனால் இப்போவும் அந்த ஞாபகங்கள் வச்சுக்கிட்டு என்னை ரொம்ப அப்ரிசியேட் பண்ணிட்டு. விஜயசாந்தியோட பல படங்களில் நீங்கள் பேசியிருக்கீங்க. விஜயசாந்தியை சந்திச்சிருக்கீங்களா? இல்லை சார், விஜயசாந்தியெல்லாம் சந்தித்ததில்லை. சுஜாதா அம்மாவை தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். சுஜாதா அம்மாவுக்கு வந்து நான் பேசும்போது விஜயசாந்தி மேம் வந்து மேனேஜர்ஸுக்கிட்ட சொல்லி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் சொல்லுவாங்க. அந்த நிறைய வந்து தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் அந்த ஏன்னா தெலுங்கு படங்கள் தான் எடுத்தேன், தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் தான் அந்த పడంగள்லாம் எடுத்தது. அப்போ சொல்லலாம், అమ్మా నేను విజయశాంతి గారు ఫోన్ చేశారమ్మా, నువ్వు చాలా బాగా మాట్లాడావు అనేసి. தேங்க்ஸ் சார், அவ்வளோதான். நானும் அப்புறம் அவங்களுக்கும் பேசல, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணல. ஆனால் வந்து நிறைய படங்கள் வந்து நான் அவங்களுக்கு பேசியிருக்கேன். சுஜாதா மேடம்க்கு வந்து இந்த மாதிரி தான், இப்போ இந்த மாதிரி மலையாளம் டு தமிழ் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சுஜாதா மேம்க்கு ஒரு படம் நான் பேசினேன். அப்போ வந்து அந்த அப்படியே சுஜாதா அம்மா வாய்ஸ்னால் அப்படியே பொருந்திருச்சின்னு இதே செல்லப்பா சார் தான், பிஆர்ஓ சார் தான் வந்து குமுதத்தில் ஆகா ஓகோன்னு பாராட்டி எழுதிட்டாருங்க சார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா உத்தமின்னு ஒரு படம், எடிட்டர் வெள்ளசாமி சார் படம், அதில் அம்மா தான் சுஜாதா அம்மா தான் வந்து ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த நம்ம ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, டப்பிங் ஏஜென்ட்டு, நல்லை சாரதி அந்த படத்துக்கு டப்பிங் ஏஜென்ட்டு. இந்த சுஜாதா மாதிரி நான் அப்படியே பேசணுன்னே அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். இந்த கேள்விப்பட்டிருப்பார் இல்லையா, இந்த யார் சுஜாதா அம்மாவுக்கு டப்பிங் வாய்ஸ் போடணும் அப்படின்னோடனே எங்கள் வீட்டுக்கு. அப்போ நாங்கள் டி நகரில் மகாலட்சுமி ஸ்ட்ரீட்டில் இருந்தோம், சிவா விஷ்ணு கோயிலுக்கு எதிர்க்க. வந்துட்டோடனே நல்லை சாரதி அப்பாவை வந்து எனக்கு பழக்கம் தான், ஏன்னா நிறைய டப்பிங்லலாம் பார்த்துருக்கேன். வந்துட்ட உடனே வந்து அம்மா வந்து டப்பிங் இருக்குதும்மான்னாரு. என்ன படம்னா டப்பிங், எந்த லாங்குவேஜ்னு கேட்டேன். இல்லைம்மா ஸ்டேட் படம்மா. சரிண்ணே, யாருக்கு பேசணும்ப்பா அப்படின்னு. சுஜாதா அம்மாவுக்கு. சுஜாதா அம்மாவுக்கா? சுஜாதா அம்மாவுக்கெல்லாம் அவங்க ஓன் வாய்ஸ் தான், என்ன விளையாடுறீங்களா நீங்கள்? இல்லைம்மா அவங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கம்மா, அதனால் இப்போ படம் வந்து டைரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறாரு, அதனால் ரொம்ப கஷ்டம், அதனால் நீ கொஞ்சம் வந்து பேசிடுமா அப்படின்னா. அப்புறம் பேமெண்ட்டு அது இதெல்லாம் பேசி அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே பேசி முடித்து அதெல்லாம் போயிட்டாங்க. சரி, நான் நாளைக்கு நீங்கள் எதுக்கு ஒன்று இங்கே நாளைக்கு வாங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அடுத்த நாள் வந்து எனக்கு ஷூட் இருக்குது கவுண்டமணி சாரோட, அதனால் நான் அடுத்த நாள் எனக்கு முடியாதுங்க, நீங்கள் நாளைக்கு எதுக்கும் வாங்க, அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நான் சுஜாதா அம்மாவோட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நாம்னு ஒரு படம், ஆர்சி சக்தி சார் டைரக்ஷனில். நானும் ராதா ரவி தான் ஜோடி, அதில் ரங்கநாதன் சாரும் சுஜாதா அம்மாவும் அதில் ஜோடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சுஜாதா அம்மா வந்து என் மேலே அப்படி ஒரு பிரியம் சார். லஞ்சு போயிட்டு வந்தாங்கன்னா அழகாக சின்ன, அவங்கள பார்க்கும்போதே அப்படி ஒரு அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சின்ன ஸ்கர்ட் போட்டு அழகாக வருவாங்க. என்னை கூப்பிட்டு மடியில் உட்காத்தி வச்சுப்பாங்க, உட்காத்தி வச்சுன்னு பேக்கெட்லேருந்து ஃபாரின் சாக்லேட்டாக தான் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு. என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அதே மாதிரி ஜெயக்கர் அங்கிளும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார். எனக்கு மட்டும் இந்த மாதிரி இந்த சுஜாதா அம்மாவுக்கு பேசணுன்னு உடனே எனக்கு ஒரு மாதிரி நெருடல் இருந்தது. அது சக்தி சார் படம் ஃபுல்லாகவும் முடியவும் இல்லை, ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் முடிஞ்சுது, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் மட்டும்தான் முடிஞ்சுது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அம்மா ஃபோன் நம்பர் என்கிட்ட இருந்தது, நான் உடனே ஃபோன் அடித்தேன், லேண்ட்லைன்லேருந்து அவங்க லேண்ட்லைனுக்கு அடித்தேன். அப்போ அடித்த உடனே அங்கிள் தான் எடுத்தார், ஜெயக்கர் அங்கிள் தான் எடுத்தார். அங்கிள் நான் ஸ்ரீலேகா பேசுகிறேன். என்னடாம்மா சொல்லிடாமா அப்படின்னாரு. இல்லை ஆண்டி இல்லையா அப்படின்னு. இல்லைடா அவள் வந்து பாத் எடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன சொல்லு அப்படின்னாரு. இல்லை அங்கிள் ஒரு சின்ன விஷயம், அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் சொல்லிட்டுன்னு. சொல்லுமா சொல்லு. இல்லை இந்த மாதிரி வந்தாங்க உத்தமின்னு ஒரு படம், அதில் வந்து நீ பேசவே பேசாத, அவங்க மேலே நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன். ஏன்னா சுஜி வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கா, அந்த அளவுக்கு வந்து சொந்த காஸ்டியூம்ஸ் முதல் கொண்டு போய் போட்டு நடிச்சிருக்கா, அதனால் வந்து நீ பண்ணாதம்மா, எனக்கு இவ்வளோ பேமெண்ட் வேறு பேலன்ஸ் வர வேண்டியது இருக்குது, நீ பண்ணாத
அப்படின்ட்டாங்க. ஐயோ நல்லதாக போச்சு அங்கிள் நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து லொக்கேஷனுக்கு சாரதி வந்தார் சார். ஏன்பா உங்களுக்கே நியாயமாக இருக்கா, நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏம்மா என்னம்மாண்ணே, அவங்க இங்கே தான் இருக்காங்க, டி நகரில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் அமெரிக்காவுக்கு போய்கிட்டீங்க, எப்படி பச்சை போய் சொன்னீங்க, தப்பு இல்லையாப்பா? அதுவும் இல்லாமல் நானும் அம்மா வேறு நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் மூஞ்சி பார்க்க வேண்டாமா? நீங்கள் துட்டு என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்கன்றதுக்காக நான் ஒர்க் பண்ண முடியுமா? தப்பு இல்லையா அப்படின்னு. ஐயோ உன்னை யாருமா அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னார்? நீ ஃபோன் பண்ண சொன்னால் நீங்கள் கேட்குறீங்க, நாளைக்கு நான் அவங்கள பார்க்கணும். இந்த மாதிரி தப்பு வேலையெல்லாம் எப்போவுமே பண்ணாதீங்கப்பா, இருக்கிறது என்னமோ ஓப்பனாக சொல்லுங்கள், வர்றதும் வராததும் எங்கள் இஷ்டத்தை பொறுத்தது அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நீங்கள் அவங்களுக்கு வேறு ஃபோன் பண்ணிவிட்டோ என்ன நடக்க போதோ தெரியலேன்னு பெண்ணாத்திக்கிட்டே போயிட்டார் சார். அப்புறம் வந்து இவர் போய் சொல்லியிருப்பார் போல இருக்குது எடிட்டர் வெள்ளசாமி சார்கிட்ட. அப்புறம் ஜெயக்கர் அங்கிள்கிட்ட பேசி எதுவும் சுமூகமாக நடந்து அப்புறம் அவங்க வந்து நம்ம மெஜஸ்டிக்கில் தான் வந்து டப்பிங் போட்டிருந்தாங்க, மெஜஸ்டிக் ஸ்டுடியோவில். அப்போது வந்து போட்ட உடனே வந்து அங்கே வந்து சுஜிமாவே வந்து டப்பிங் பேச ஆரம்பித்தாங்க. என்னை வர சொல்லியிருந்தாங்க. அங்கே வர சொல்லிவிட்டு எடிட்டர் வெள்ளசாமி சார்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ எனக்கு பேசியிருந்தா இவளுக்கு ஒரு பேமெண்ட்டு போயிருக்கும், இப்போ நானே பேசுகிறதுனாலே இந்த பேமெண்ட் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் சங்கீதாவுக்கு இவங்கள பேச வைங்க. அதில் சங்கீதா வந்து வில்லியாக நடிச்சிருப்பாங்க, இந்த பான் பராக் போடுற மாதிரிலாம் போட்டுட்டுன்னு. அப்புறம் எடிட்டர் வேலை அவங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ண முடியும், சரிங்கம்மான்ட்டு. அப்புறம் அங்கிளும் அதே மாதிரி லேக்கா தான் பேசுகிறாங்கன்ட்டாங்க. அதனால் எனக்கு வந்து அவங்களுக்கு போன அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சேன்னு சங்கீதாவுக்கு பேச வச்சு பேமெண்ட்டு எனக்கு அவங்களுக்கு என்னென்ன கேட்டனோ அதை விட அதிகமாகவே எனக்கு வாங்கி கொடுத்துருவோம். ஸோ எனக்கு வந்து அது லைஃப்பில் சுஜிமாவே என்னால் மறக்கவே முடியாது சார். அந்த பக்கம் கதாநாயகி பேசுகிறது, நீங்கள் எப்படி சொர்ணக்கா மாதிரி கேரக்டருக்கெல்லாம் பேசு? சொர்ணக்கா அதான் சார், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ்க்கு. எனக்கு மெட்ராஸ் சினி டாக்ஸ் வந்து எனக்கு அம்மா வீடு மாதிரி. அதில் எந்த டப்பிங் நடந்தாலும் சரி, சீரியல் நடந்தாலும் சரி, அது என்ன பெரிய ரோலா சின்ன ரோலா அதெல்லாம் கிடையாது. மெட்ராஸ் சினி டாக்ஸ்னாவே எனக்கு போயிடுவேன். ராமலிங்கம் மேனேஜராக இருப்பார், அவர் கூப்பிடுவாரம்மா இந்த மாதிரின்றாலும் போயிடுவேன். அப்படி அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களதே வந்து வி பிரியா டைரக்ஷனில் ஒரு சீரியல் மெட்ராஸ் டாக்ஸ், அதில் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய லேடிக்கு நான் அம்மாவை நடித்தேன், நானும் விஜய் கிருஷ்ணராஜும். அதில் பண்ணி முடித்து அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போ வந்து இந்த படம் வந்து ஷாருக் கான் படம் உயிரே. அதில் வந்து ஷாருக் கானுடைய மதர் ரோலுக்கு வந்து என்னை டப்பிங் பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன். சுசி கணேசன் சார் தான் அது பார்த்துக்கிட்டு இருந்தார், இன்சார்ஜ் பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவேன் சார். எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துருச்சு. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் நின்று பேசிகிட்டே இருக்கிறேன். பேசின உடனே சார் ஓகே சார், சரி ஏதாவது மாற்றணுமா சார், ஏதாவது பண்ணணுமா சார்னா உள்ளேருந்து எந்த ரிப்ளையும் இல்லை சார். அதுக்கப்புறம் திடீர்னு உள்ளே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் போகலாம் மேடம்னுவாங்க. சார் நான் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்குறேன், நீங்கள் எந்த பதிலுமே சொல்ல. அப்புறம் எனக்கு இது மைண்டில் ஏறிக்கிட்டே இருந்தது சார், ஒரு மாதிரி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு கோவம் ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு டயலாக் முடிஞ்ச உடனே உள்ளேருந்து அவர் கேட்குறாரு, சுசி கணேசன் கேட்குறாரு, மேடம் இது கொஞ்சம் இது பண்ணுங்கள் மேடம், அது பண்ணுங்கள் மேடம், இது கொஞ்சம் சரி இப்படி மாற்றி பேசுங்க. நான் எந்த பதிலுமே சொல்லலை சார், நான் எதுவுமே சொல்லலை. மேடம் உங்ககிட்ட தான் பேசுகிறேன்னு. இதே தான் சார் நானும் உங்ககிட்ட பேசினேன், அப்போ நீங்கள் என்கிட்ட பேசுனீங்களா? பேசலைல்ல. இப்போ உங்களுக்கு வருத்தம் இருக்குல்ல, இதே மாதிரி வருத்தம் தானே சார் எனக்கும் இருந்திருக்கும். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங், ஒவ்வொருத்தரும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி சத்தம் போட்டுட்டேன் சார். சத்தம் போட்டுட்டு நான் இப்போவே ஆசினி மேம்க்கு ஃபோன் பண்ணுறேன். எனக்கு மெட்ராஸ் சினி டாக்ஸ்ன்றது எனக்கு தாய் வீடு மாதிரி, எனக்கு இது பெரிய விஷயமே இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும் சார். அது இல்லைன்னும் போது எனக்கு பேசணுன்ற அவசியமே கிடையாது சார். நான் இப்போவே ஆசினிமாக்கு நான் ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன்னு. அப்புறம் அவர் வந்துட்டு இல்லை நீங்கள் பேசிட்டு போங்க, நீங்கள் பேசி முடிச்சிடுங்க, நீங்கள் அதெல்லாம் எனக்கு அங்கே சரியாக கேட்கல, டப்பிங் டைலாக்லாம் கேட்குதா, இது கேட்கல. சரி எனக்கு கோவத்தில் நான் வந்து சரின்னு நம்ம ஒத்துக்கிட்டு வந்த ஒர்க்கு முடிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். கங்கா யமுனா சார் தான் நடித்த முதல் சீரியல்? ஆமாம் சார், சீரியல் அபானந்த் சாரோடைய கம்பெனியில் தான் நடித்தேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட். அங்கே தான் நான் வந்து நைட் அண்ட் டே நடக்கும் சார். பெரிய பேர் வாங்கி கொடுத்த சீரியல் இது மேகலான்னு ஒரு சீரியல் சார். அதில் வந்து நானும் வினு சக்கரவர்த்தி சாரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடித்தோம். இந்த மாதிரி இந்த கெட்டப்புக்கு தான் கோவா படத்தில் வந்து வெங்கட் பிரபு படம் கோவா படத்தில் நான் பண்ணியிருப்பேன். அதில் ஆக்சுவலாக பேசிட்டு போனது வந்து சந்திரசேகர் சாருக்கு ஜோடின்னு தான். அங்கே போனோன்னே அப்போ ரஞ்சித் வந்து இப்போ வெங்கட் பிரபுக்கு வந்து ஏடியாக இருந்தார்.